வாங்கம்மா, வாங்க 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 வாங்க. உச்சிக்கால பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரமாகும். அது வரைக்கும் நீங்க நம்ம பண்ண வீட்டுல போய் ஓய்வு எடுத்துக்கங்கம்மா. பரவாயில்லங்க. இத்தனை வருஷம் கழிச்சு இங்க வந்ததுக்கு இந்த தெய்வத்தோட சன்னதியிலேயே கொஞ்ச நேரம் இருக்கிறது மனசுக்கு ஒரு ஆறுதலா இருக்கு. அதனால நான் இங்கேயே இருந்துக்கிறேன். ஏதாவது தேவைன்னா நாங்களே வந்து கேக்குறோம். சரிங்கம்மா. திருவிழாக்கு டொனேஷன் மட்டும் கொடுத்துட்டு எங்க நீங்க வராம இருந்துருவீங்களோன்னு பயந்துட்டே இருந்தம்மா. நாங்க கூப்பிட்டதை மதிச்சு நீங்க இங்க வந்தது எங்க எல்லோருக்கும் ரொம்ப சந்தோஷமா. ஆ. என் குழந்தைய நீங்க எல்லாருமா சேர்ந்து இந்த ஊர்ல புதைச்சிருக்கிறதா அந்த பெரியவர் சொல்றாரே, அது உண்மையா? உங்களை தானே கேக்குறேன், சொல்லுங்க. உண்மைதாமா. அண்ணே, அதை ஏன்னு இத்தனை வருஷமா என்கிட்ட இருந்து மறைச்சீங்க? மறைக்கணும்லாம் நினைக்கலம்மா. இத்தனை வருஷத்துல அத உங்ககிட்ட சொல்லக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு அமையலம்மா. எப்ப நான் உங்ககிட்ட வந்து இந்த ஊரை பத்தியும் உங்க குடும்பத்தை பத்தியும் பேச ஆரம்பிச்சாலும் அத முழுசா கேட்கக்கூடிய விருப்பமோ பொறுமையோ உங்ககிட்ட இருந்ததில்லம்மா. அதனாலேயே நான் இத பத்தி உங்ககிட்ட சொல்லாம இருந்துட்டேன். நடந்ததெல்லாம் மறந்து உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா எதுக்கு திரும்பவும் பழசெல்லாம் ஞாபகப்படுத்தணும்னு தான் இதை நான் உங்ககிட்ட சொல்லலாமா. தயவு செஞ்சு என்னை நீங்க மன்னிச்சிருங்கம்மா. இப்ப எதுக்கு நீ அவங்கள ஒளிஞ்சு நின்னு போட்டோ எடுத்துட்டு இருக்க? ஏய், எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குடி. என்ன காரணம்? சொல்லு சொல்லு. எல்லாமே உனக்கு சொல்லணும் ஆர்த்தி. ஏய், என் குழந்தைய புதைச்ச எடுத்து நான் பார்க்கணும். அம்மா. என்ன அங்க கூட்டிட்டு போங்கண்ணே. சரிம்மா, போலாம். ஏய், இவ ஒருத்தி. உனக்கு ஞாபகம் இருக்காடி? அந்த கிருஷ்ணவேணி நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு வந்திருந்தாங்கல்ல? ஆமா. அப்பவே அவங்க போகும்போதே நான் என் மனசுக்குள்ள அந்த கிருஷ்ணவேணிக்கு பெருசா நான் ஒரு கெடுதல் பண்ணி அந்த பழிய தூக்கி உன் மாமியார் ராஜேஸ்வரி மேல போடணும்னு. அந்த நல்ல நாள் தான் இன்னைக்கு வந்திருக்கு. மா, நீ சொல்றத பார்த்தா ஏதோ பெருசா பிளான் பண்ணிருக்கன்னு நினைக்கிறேன். ஆமாண்டி, சொல்றேன் கேட்டுக்கோ. இப்ப கிருஷ்ணவேணி போட்டோ எடுத்தேன்ல, ஆமா, அந்த போட்டோவை எனக்கு வேண்டிய ரவுடிங்க கிட்ட அனுப்பி வைப்பேன். அவங்க கிட்ட இந்த கிருஷ்ணவேணி அம்மாவை சத்தம் இல்லாம கொன்னுடுங்கன்னு சொல்லுவேன். அவங்களும் அதே மாதிரி செஞ்சிருவாங்களா? அதுக்கப்புறம் கிருஷ்ணவேணிய கொல்ல சொன்னது ராஜராஜேஸ்வரி தானு அந்த ரவுடிங்களை வச்சு போலீஸ் கிட்ட வாக்குமூலம் கொடுக்க சொல்லுவேன். அவங்க அப்படி வாக்குமூலம் கொடுத்துட்டாங்கன்னா போலீஸ்காரங்க நம்ம ராஜராஜேஸ்வரிக்கு புழ ஜெயிலா இல்ல வேலூர் ஜெயிலான்னு முடிவு பண்ணட்டுமே. ஆர்த்தி, இதோட கிளைமேக்ஸ் என்ன தெரியுமா? அடுத்த ராஜராஜேஸ்வரியா அந்த வீட்டோட எல்லா பொறுப்பும் நீ தான் பாத்துக்க போற. மா, நீ சொல்ல சொல்ல அதை அப்படியே இமேஜின் பண்ணி பார்த்தா எனக்கு அப்படியே புல்ல இருக்குதுமா. ஏய், முதல்ல காரியத்தை நல்லபடியா முடிப்போம், அப்புறமா கொண்டாட்டத்தை வச்சுக்கலாம். என்ன சொல்ற? அதுவும் சரிதான். அம்மா, நீ உடனே உன்னோட ஆட்டத்தை ஆரம்பிமா. ஆ
கிருஷ்ணவேணி போட்டோவை எதுக்காக எனக்கு அனுப்புனீங்க? அவளுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? அதுக்கான காரணத்தை நான் தெரிஞ்சுக்கலாமா? ஆஹா, அந்த ரவுடிகளுக்கு அனுப்ப வேண்டிய போட்டோவை இந்த பொம்பளைக்கு அனுப்பிச்சிட்டோம் போலயே. வசமா சிக்கிக்கிட்டேனே. நல்ல வேலை அத்தை அந்த ஆடியோவை பத்தி எதுவும் கேட்கல. போட்டோ அனுப்புனது மட்டும் இல்லாம எதுக்காக எனக்கு ஒரு ஆடியோவும் போட்டிருக்கீங்க? அந்த ஆடியோல அப்படி என்னதான் இருக்கு? சம்மந்திமா, அது சரி, உங்ககிட்ட எதுக்கு கேட்டுக்கிட்டு? ஆடியோ ப்ளே பண்ணி பார்த்தா என்னன்னு தெரிஞ்சிட போகுது. நான் அனுப்பின போட்டோவை நீங்க பாத்துக்கோங்க. நீங்க அனுப்புன போட்டோவுக்கும் இந்த மேல ஒலிக்கிற ஆடியோவுக்கும் என்ன சம்பந்தம்? சம்மந்திமா, ஐயோ அது ஒண்ணும் இல்லைங்க. அந்த கிருஷ்ணவேணி இருக்காங்கல்ல, அவங்க போட்டிருந்தாங்களே ஒரு நெக்லஸ், அந்த டிசைன் ரொம்ப அழகா இருந்ததுங்க. அத பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சு போச்சு. அது எங்க செஞ்சீங்க, எப்படி வாங்குனீங்கன்னு அவங்க கிட்ட போய் கேட்க முடியுங்களா? அதான் அதே மாதிரி ஆர்த்திக்கு செஞ்சு போடணும்னு ஆசைப்பட்டு அத போட்டோ பிடிச்சி திருச்சியில எங்க வீட்டு பக்கத்துல ஒரு நகை வேலை செய்யற ராஜேஸ்வரின்னு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க கிட்ட அதே மாதிரி நகை செய்யுங்கன்னு பேசி அனுப்புனனுங்க. இந்த சத்தத்துல சரியாவே கேட்காம போயிடுச்சு போல இருக்கு. நல்ல வேளை உங்களுக்கு வந்துருச்சுங்க. ஆமா அத்தை, தப்பு எங்க மேலதான். எங்களை மன்னிச்சிருங்க அத்தை. ஆமாங்க சம்பந்தி. எதை செஞ்சாலும் கவனமா இருங்க, இல்லைன்னா தேவையில்லாம குழப்பமும் தப்பும் தான் நடக்கும். நான் ஏற்கனவே சொன்னதுதான், உங்களால அடுத்தவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. புரியுதா? ஆ ம்